பிரபல இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் இன்று காலமாக இருக்கிறார். அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் தற்போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் திரையுலகின் திரைக்கதை மன்னனாக திகழ்ந்தவர் பாக்யராஜ் என்று அழைக்கப்படுவார். மேலும் 16 வயது நிலை திரைப்படத்தில் உதவி இயக்குநராக அறிமுகமானவர் திரு பாக்யராஜ். கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திற்கு கதை எழுதியவர். கமலஹாசனின் சிகப்பு ரோஜாக்களுக்கு வசனம் எழுதியவர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர் பிரபல இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ். இந்த நிலையில் தற்போது நம்மிடையே இணைப்பில் செய்தியாளர் பிரகாஷ் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். கள நிலவரம் என்ன, விவரிக்கலாம்? இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தற்போது பாக்யராஜுடைய இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்று காலை மாரடைப்பு காரணமாக பாக்யராஜ் காலமானார். அவருடைய உடல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்யராஜ் இல்லத்துல பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே பொதுமக்கள், திரைத்துறையை சேர்ந்தவர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பல தரப்பினரும் திரு பாக்யராஜனுடைய உடலுக்கு நேரில் வந்து தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். இன்று காலை மதிமுகவில் பல்வேறு கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் இருந்த காரணத்தினாலே காலையில அவரால் வர முடியாத ஒரு நிலை இருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடித்துக் கொண்டு தற்போது பாக்யராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது வைகோ வந்திருக்கிறார். அஞ்சலி செலுத்தி பாக்யராஜனுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் திரைத்துறை மட்டுமல்லாமல் அரசியலிலும் பல்வேறு தலைவர்களிடத்துல நல்ல நட்புடன் பழகியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரும் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி நிறுவி நடத்தியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு அந்த அமைப்பை கலைத்தாலும் பிறகு அதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகளிலும் இணைந்து அரசியலிலும் தன்னுடைய பங்களிப்பை அளித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில அரசியலிலும் பல்வேறு தலைவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவரிடத்திலும் நல்ல ஒரு நட்போடு பழகியவர் திரு பாக்யராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நட்பின் அடையாளமாக தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி பிரமுகர்களும் திரு பாக்யராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வரணும் இருக்கிறாங்க. காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியதோடு பாக்யராஜனுடைய மனைவி மற்றும் மகள் உள்ளிட்டோருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு சென்றார். அதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் திரு ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பாஜக, காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே பாக்யராஜ் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து விட்டு சென்றிருக்கிறாங்க. இந்த நிலையில தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக பாக்யராஜனுடைய உடல் அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் நேரில் வந்து பாக்யராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. அதே போல திரைத்துறையினை சேர்ந்தவர்கள், தயாரிப்பாளர்களாகட்டும், இயக்குனர் சங்கம், அதே போல நடிகர் சங்கம் மற்றும் நடிகர்கள், பல்வேறு துறையை சார்ந்த கலைஞர்கள், சினிமா துறையில பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த கலைஞர்களும் பாக்யராஜுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. ஏனென்றால் திரைத்துறையிலேயே அவர் பன்முகம் கொண்ட ஒரு கலைஞராக தான் தன்னை நிரூபித்து காட்டியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கதாசிரியராக மட்டுமில்லாமல் பாடலாசிரியர், இசையமைப்பாளர், திரைக்கதை அமைப்பாளர், அதே போல இயக்குனர், தயாரிப்பாளர், இப்படி பல்வேறு பன்முகம் கொண்ட ஒரு கலைஞராக திரைத்துறையில் கோலோச்சியவர் திரு பாக்யராஜ் என்ற காரணத்தினாலே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.